வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். பசங்களுக்கு பிடிச்ச டோனட் பார்த்தீங்கன்னா ஓவனில் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஈஸியாக சிம்பிளாக நம்ம ஆயில் யூஸ் பண்ணி வீட்டிலேயே செஞ்சிடலாம். இன்றைக்கி நம்ம அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கும் தேவையான நிறைய டிப்ஸுகளோடு கொடுத்துருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்துருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சீனி சுகர் சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் நான் சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சாலே உங்களுக்கு நல்லா பொங்கி வந்துடும். நார்மலாக எசன்ஸ் கடையிலேயே உங்களுக்கு ஈஸ்டெல்லாம் அவைலபிளாக இருக்கும். நம்ம சூப்பர் மார்க்கெட் போய் தான் வாங்கணும்னு இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் நான் உருக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை, இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். உப்பு ஆல்ரெடி நம்ம அந்த பால்லே சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் மாவில் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்து நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். முதல்ல லேசாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இது நல்ல ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையிலேயே ஒட்டாது. நான் அந்த மாவு பிசைஞ்ச பவுல்லே வைக்கிறேன். அதனால் லேசாக வெண்ணெய் தடவிட்டு அதில் இதை எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு காட்டன் டவல் வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு அப்படியே சைஸில் டபுளாக இருக்கும். ப்ரெட்டுக்கு நம்ம 1 மணி நேரம் கூட வைக்கலாம். டோனட்ஸ்க்கு நான் அரை மணி நேரம் வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நல்லா பொங்கி வந்த பிறகு அழுத்தி பிசையக்கூடாது. இதை ஈக்குவல் சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண ஒவ்வொரு பீஸையுமே இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து விட்டு நல்ல மேல் பக்கம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் சைஸாக நம்ம பிரிக்கிறதுனால டோனட்ஸ் ஒன்று போல் ஒரே சைஸில் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பாலையும் உருட்டி எடுத்த பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரே பேக்கிங் ஷீட்டில் தட்டாமல் சின்ன சின்ன பீஸாக பேக்கிங் ஷீட்டை கிழிச்சு வச்சுருக்கேன். ஒவ்வொரு டோனட்டையுமே ஒவ்வொரு பேக்கிங் ஷீட்டில் தட்டி வச்சுக்கலாம். இப்படி பண்ணிக்கிட்டால் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணையில் உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை சப்பாத்தி குழி வச்செல்லாம் திரட்ட வேண்டாங்க. கையாலேயே நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி பரத்திக்கணும். ஒரு பாட்டில் மூடி எடுத்துகிட்டு நடுவில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் இருக்க சின்ன பீஸை நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தனியாகவே குட்டி குட்டி மினி டோனட்டாகவே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கணும். இதை திரும்ப நம்ம ஒரு காட்டன் துணி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல உப்பி வந்திருக்கும். டோனட் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவர் ஹீட் பண்ண வேண்டாம். நம்ம வத்தல் வடகம் பொரிக்கிற மாதிரி சூடு பண்ணக்கூடாது. மிதமான தீயில மிதமான சூட்டில் நம்ம சேர்த்துக்கணும். லைட்டாக இந்த மாதிரி தூக்கி பார்க்கலே தெரியும், அடிப்பக்கம் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காதுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா பொரிஞ்சு 2 பக்கமுமே நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஆனால் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் கலரில் பொரிஞ்சு வந்தாக்கில் நம்ம எடுத்து வச்சிடலாம். எண்ணெயை நல்லா வடியட்டும்.
இன்றைக்கி நம்ம பேசிக் டோனட் தான் பண்ண போகிறோம், சுகர் டோனட் தான். அதனால் ரொம்ப ஆற விட வேண்டாம். லேசான ஒரு வெதுவெதுப்பு இருக்கையிலேயே நம்ம சுகர் போட்டுக்கணும். சீனியை ஜஸ்ட்டு வந்து பவுடர் பண்ணி குறைன்னு பவுடர் பண்ணிக்கணும். ரொம்ப சாஃப்டான நைஸ் பவுடர் ஆக்கிடாதீங்க. உங்களுக்கு பட்டையோட வாசம், சின்னமன் வாசம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு துண்டு பட்டை சேர்த்து சுகர் வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம கிளேஸ்டு டோனட் பண்ணுறோம் இல்லை சாக்லேட் டோனட் பண்ண போகிறோம்னா டோனட்ஸ் நல்லா ஆறின பிறகு தான் நம்ம அதெல்லாம் அப்ளை பண்ணோம். சுகர் டோனட் பண்ணுறதுக்குமே டோனட் ரொம்ப சூடாக இருந்தால் சீனி எல்லாம் மெல்ட் ஆகிடும். வெதுவெதுப்பாக லைட்டான ஒரு சூடு இருக்கையில் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.